100 கோடி ரூபாயில் கார் ரேஸ் நடத்தும் அரசுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணப்பலன் கொடுக்க நிதி இல்லையா என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதால் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் இல்லாத நாளே இல்லை என்றும், இதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் விமர்சித்தார். மதுபான தொழிற்சாலைகளை நடத்தும் திமுகவினர் எப்படி மதுவிலக்கை அமல்படுத்துவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, துணை முதலமைச்சராக வரக்கூடியவர் கார் ரேஸ் நடத்துறார். என்ன ரேஸ்? கார் ரேஸ் நடத்துறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்றார். ஆனால் நான் அமைச்சராக இருந்த அந்த போக்குவரத்து துறை தொழிலாளர்களுடைய அவல நிலையை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். ரிட்டையர் ஆனா அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் வந்துடும். ஆனால் மின்சாரத்துறையிலும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்கிறான். இருப்பாங்க போக்குவரத்து துறை, கேட்டுங்க. புதுசான போதைப் பொருள் வந்து விட்டது. இதுதான் கையாளாகாத திமுக ஆட்சியுடைய லட்சணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மாநிலத்தினுடைய இளைஞர்களை, இளைய சமுதாயத்தை சீரழித்து போதைப் பொருள் புழக்கத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறார்.